வணக்கம். நிறைய பேருக்கு விருப்பமான உப்பு சீடை எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உப்பு சீடை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து இது வெடிக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து வெடிக்காமல் அதை எப்படி வந்து ரொம்ப எளிமையாகவும் நல்ல ஒரு சுவையாகவும் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப குறிப்பாக இதை வெடிக்காமல் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு 2 முக்கியமான குறிப்பும் இந்த வீடியோவில் இருக்குது. அதே மாதிரி அது சரியான முறையில் நம்ம வந்து பின்பற்றினாலே போதும் உப்பு சீடை வந்து வெடிக்காமல் நம்ம வந்து செய்யவும் முடியும். சரி, இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நாம் வந்து 1 கப் அளவுக்கு முதல்ல பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த பச்சரிசி மாவு பார்த்தோம்னா மிளகு சம்பா அரிசியிலேருந்து தயார் பண்ண பச்சரிசி மாவு. நீங்கள் எந்த பச்சரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து இந்த மாவை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிறுதியில வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் சூடு ஏறினாலே போதும், கருகிடாம பார்த்துக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துல தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த மாவு நல்லா சூடாயிடுச்சுன்னா அடுப்பு அணைச்சு எடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்க போறோம். இந்த உளுந்தை நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதனுடைய நிறம் மாறாத அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஆனா வந்து நல்ல ஒரு வாசம் வந்திருக்கணும். சிறுதியில வச்சு இதையும் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா இந்த உளுந்தை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவையும் இந்த உளுந்து மாவையும் தனித்தனியா நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சீடை வந்து வெடிக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல வந்து மாவு நல்லா சலிச்சு இருக்கணும். மாவு வந்து ஒழுங்கா சலிக்கல அப்படின்னா அதை வந்து வெடிக்கும். அதனால மாவு வந்து நல்லா நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து வெடிக்காம இந்த உப்பு சீடை செய்ய முடியும். இப்போ இது 2யுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இது 2யும் ஒன்னா சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட வந்து தேங்காய் துருவலும் போடலாம். நான் வந்து இதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் வெதுன்னு ஒரு சூடோட நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தளர்ந்தும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கலாம். பொதுவாக வந்து உருட்டும் பொழுது நம்ம வந்து சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டணும் அப்படின்னாலும் சில நேரத்தில் வெடிக்கும். அதனால உருட்டினதுக்கு அப்புறமா லேசா இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னாலே அது வந்து வெடிக்காம நமக்கு வந்து ரொம்ப அழகா கிடைக்கும். அதனால ஒவ்வொரு தடவையும் உருட்டிட்டு இதை வந்து லேசா இப்படி இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி மாவை வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எண்ணெயில இதை பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி மாவை வந்து தயார் பண்ணி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பொதுவா சீடை வந்து நம்ம வெடிக்காம செய்ய முடியும். எதுக்கும் வந்து எப்பயுமே சீடை செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூடி பக்கத்துல எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அப்படி வெடிச்சது அப்படின்னா நம்ம உடனே வந்து மூடி போட்டு மூடிட்டு அடுப்பு அணைச்சிடலாம். நான் இப்ப சொன்ன மாதிரி நம்ம வந்து மாவை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெடிக்காம நம்ம வந்து செய்ய முடியும். நான் வந்து இப்போ கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த கடலெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு பொரிக்கிறது சிறந்தது. ஏன்னா அப்பதான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் நமக்கு. அதே மாதிரி நிறமும் நமக்கு மாறாம கிடைக்கும். இந்த எண்ணெயினோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு மொறுன்னு நமக்கு வந்து சீடை தயாராயிருக்கும். அதே மாதிரி இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பாயிண்டா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.